ஹாய் சிஸ்டர்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிசைன்ஸ் எப்படி நம்ம ட்ரேசிங் பேப்பரில் வந்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை எப்படி கிளாத்துக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து ஒரு A4 ஷீட் நம்ம வாங்க சொல்லியிருந்தோம்ல, அந்த A4 ஷீட்டில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு டிசைனை நீங்களே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் நீங்கள் போகலாம். இல்லை அப்படி உங்களுக்கு வரைய வராது, உங்களுக்கு டிசைன்ஸ் எது நான் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பிரிண்ட் அவுட்டே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏற்கனவே பிரிண்ட் அவுட் பண்ண ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. A4 சைஸில் இருக்கும். A4 ஷீட்லேயே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஷீட்டை வச்சு நம்ம வந்து ட்ரேசிங் எடுக்கலாம். இது ட்ரேசிங் பேப்பர் கொஞ்சம் ஒன்று எடுத்துக்கோங்க, இது எடுத்துக்கோங்க, பென்சில் ஒன்று எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 மட்டும் இப்போ போதும். இந்த A4 சைஸ் பேப்பர் டிசைன் பண்ண பேப்பரை அடியில் வச்சு அது மேலே நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பரை வைக்கணும். வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கான்றதை செட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த இது பேப்பர் வந்து விலகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா 4 பக்கமும் நீங்கள் செலோடேப் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா அசையாமல் இருக்கும். இப்போ நம்ம இதில் எப்படி ட்ரேஸ் எடுக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு மேலேயே இந்த பிளாக் அவுட்லைன் நமக்கு தெரியுதுல்ல, இந்த லைன் மேலேயே நம்ம வரையணும். டிசைனில் எங்கெங்கெல்லாம் லைன்ஸ் இருக்கோ அந்த லைன்ஸ்லலாம் நீங்கள் வந்து அப்படியே அது மேலேயே நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே வரணும். நீங்கள் ஆரம்பிக்கிறது எங்கிருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். இந்த டிசைனை ஃபுல்லாக நீங்கள் இதே மாதிரி அது அவுட்லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு டிசைன் இருந்தாலும் அதையும் நீங்கள் மைன்யூட்டாக இருக்கிற டிசைன்ஸும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு இதே மாதிரி தான் இந்த ஷீட் ஃபுல்லாகவே நீங்கள் டிசைன் பண்ணணும். அதை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். டிசைனை வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பரில் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி இதை கிளாத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி டிசைனை கொண்டு வர்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு இப்போது இது ரெண்டுத்துலேயுமே தனித்தனியாக நீங்கள் எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். அதாவது கார்பன் ஷீட் இதுக்கு தேவைப்படும். கார்பன் ஷீட் வந்து A4 சைஸில் இருக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு இந்த 2 பேப்பரில் எதை வச்சுனாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ கார்பன் ஷீட்டும் ட்ரேசிங் பேப்பரும் வச்சும் நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா A4 ஷீட்டில் டிசைன் பண்ண பேப்பரும் A4 ஷீட்டு 2ல் எது வச்சுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரேமில் ஒரு நியூ பேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க. கிளாத்தை வந்து ஒரு ஓரமாக நீங்கள் டிசைனுக்கான இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. புது பேஜாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே கார்பன் ஷீட்டை வைக்கணும். இந்த மாதிரி கார்பன் ஷீட்டில் அடிப்பக்கம் வந்து ப்ளூ கலரில் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இதில் வந்து துணியில் வந்து பேஸ்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இது இந்த பக்கம் மேல் பக்கமாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து ட்ரேசிங் ஷீட்டை வைக்கிறதா இருந்தாலும் இது மேலே வச்சு அப்படியே நம்ம இப்போ எப்படி ட்ரேசிங் பேப்பருக்கு வந்து நம்ம எப்படி டிசைனை வந்து நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி இது மேலேயே நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பேக் சைடில் பதியும். இல்லை நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பரில் டிசைன் பண்ணலை, நான் வந்து டைரெக்டாகவே இதில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் A4 ஷீட்டில் எடுத்து வச்ச அந்த டிசைனை வந்து இது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலேயே நீங்கள் வரையணும். வரைஞ்சிங்கன்னா அடிப்பக்கம் அந்த டிசைன் வரும். இப்போ நான் இந்த ஒரு ஃப்ளவரை மட்டும் நான் இந்த பக்கம் வரைகிறேன் உங்களுக்காக.
ஃப்ளவரோட அந்த டிசைனை ஃபுல்லாக நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாகவே நம்ம அது மேலேயே அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வரணும். இந்த இது போடும்போது உங்கள் கையை நீங்கள் எடுக்கிறதோ இல்லைனா வந்து கொஞ்சம் அசைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டிசைன் ஃபுல்லாகவே வந்து ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி டிசைனாக மாற்றுறது, நம்ம வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். இதில் நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் பார்த்தோம், சீட் ஸ்டிச்லாம் பார்த்துருக்கோம். எல்லா ஸ்டிச்சஸையுமே நீங்கள் எல்லா டிசைனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த டிசைனுக்கு நம்ம அவுட்லைன் ஸ்டிச்சாக நீங்கள் ரன்னிங் ஸ்டிச், பேக் ஸ்டிச் கொடுக்கலாம், கொச்சிங் ஸ்டிச் கொடுக்கலாம், இல்லைனா செயின் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் அவுட்லைனை கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுங்க. இதுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கலர் நடுவில் வந்து நீங்கள் டிசைன்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் இந்த டிசைனை வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டிசைன்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்தந்த ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி நான் போட்ட டிசைன்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேப்பரில் நீங்கள் வந்து இப்போ எடுத்த மாதிரியே ட்ரேஸ் பண்ணி நம்ம இந்த கிளாத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவுட்லைன் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த இதை வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வச்சு நீங்கள் ஃபுல்லாக பண்ணிவிட்டு கண்ணுக்கு மட்டும் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் 3D எஃபெக்டில் கரெக்டாக இருக்கும், அந்த கண் மாதிரி தெரியுன்றதுனால. மற்றபடி இந்த இதில் 2-3 ஸ்டிச் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த காது சைடுக்கு வந்து ரன்னிங் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சைடில் ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கிறதுக்கு நான் லேசி டேசி ஸ்டிச்சை வந்து இதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் நிறைய ஸ்டிச்சஸ் வந்து ஒரே இதில் நீங்கள் போட முடியும். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரங்கோலி டிசைன் மாதிரி. இந்த டிசைன்லேயும் நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கத்தில் வந்து பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து இது வந்து செயின் ஸ்டிச்சு, ஒரு லைன் போட்டு 2வது லைன் போட்டால் டபுள் செயின் ஸ்டிச்சு. நம்ம 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம், செயின் ஸ்டிச் இதில் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது, இங்கே வந்து செயின் ஸ்டிச் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் இதுலேயும் போட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூ மேலே தேனி உட்காந்துருக்கிற மாதிரி, இங்கே வந்து லேடி பக் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த டிசைனை வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து செயின் ஸ்டிச்சு. இந்த லீஃப்க்கெலாம் வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச் ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக கண்ணுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டில் எல்லோ கலர் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எல்லா பக்கமும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் டிசைன் போட்டு இதுலேயும் நம்ம வந்து சென்டரில் இருக்கிற இதுக்கு வந்து அந்த டாட்டாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ப்ரௌன் கலரில் த்ரெட் எடுத்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபுல்லாக நம்ம வந்து டபுள் லைன் ஸ்டிச் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இங்கேயுமே லீஃப்க்கும் அதே மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த இதுலேயும் இதனுடைய ஸ்டெம்முக்கும் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியும் நீங்கள் டிசைன்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுற விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ். இந்த கிளாஸ் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.